எல்லாருக்கும் நீங்க நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஆவடியில தாங்க இருக்கும். ஆவடியில உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. ஏரியா நேம் சொல்லணும்னா ஆயில் சேரி அப்படின்ற ஒரு ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்போ கார்டனுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஆவடி லொகேஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பிளேஸ்ல வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம திருநின்றியூர், கூடுவாஞ்சேரி அப்படின்ற லொகேஷன்ஸ்லயும் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசென்ட்ல போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே அண்ட் அவுட்டர் ரிங் ரோடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வில்லா பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில என்னைக்கு வந்து கார்பரேஷனா அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னில இருந்து ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு ரெசிடென்சியலா இங்க மூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்டான ஒரு லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி அப்படின்னு சொல்லாங்க சிட்டிலேயே. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. இங்க வெறும் பிளாட் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க ஒரு பிளாட்டோட பிரைஸ் என்ன, ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன பிரைஸ்ல வீடு கட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறாங்க. ஸோ நீங்க ஆவடி சரௌண்டிங்ல ஒரு நல்ல பட்ஜெட்ல, நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்றேன், ஒரு நல்ல பட்ஜெட்ல நீங்க வந்து இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்க கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் பிரைஸோட வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. ஒரு சைட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. நீங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க காமராஜர் நகர் வழியா வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாங்க. இல்ல நீங்க வந்து அம்பத்தூர் பூந்தமல்லி சைட்ல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பருத்திப்பட்ட அந்த செக் போஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்துடலாங்க. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஹைவேங்க. பூந்தமல்லி டு ஆவடியை கனெக்ட் பண்ற ஒரு மேஜரான ஒரு ஸ்டேட் ஹைவே அப்படின்னு சொல்லலாம். அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. அது பட்டாபிராம் வழியாவும் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வரலாங்க. அவுட்டர் ரிங் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல தான் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எல்லா சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி அப்படின்றது ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டியா இந்த சைட்டுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவாங்க. இந்த ரெயின்போ கார்டன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3.5 ஏக்கர்ல சூப்பரான ஒரு ப்ராஜெக்டா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 120 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 80 பிளாட்ஸ் தாங்க அவைலபிள் இருக்கு. ரொம்பவே ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் எல்லாமே புக்கிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. நமக்கு எல்லா ஃபேசிங்லுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயின்போ கார்டன்ல அவைலபிள் இருக்குது ஒரு அருமையான விஷயங்க. அம்யூனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான அம்யூனிட்டிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்ல நமக்கு ஒரு நல்ல ஆர்ச் கொடுத்து கேட்மே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நமக்கு சைட்ல பிளாக் டாப் தார் ரோடு தாங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்ல 30 அடி 24 அடி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டாப் தார் ரோடுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பெரிய ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரோடுகள் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக ஒரு வாஸ்தவமான விஷயம் தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடுனா உண்மையாவே 30 அடி ரோடு நல்ல அகலமான ரோடு தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24 அடி ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரீனிஷா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. சைட்ல நீங்க வந்து போர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 அடியிலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க. ஆல்ரெடி சைட்டுக்குள்ள இடம் வாங்கினவங்க ஒரு 3 பேர் 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடுகளே வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுமே வந்துட்டு இருக்கு. சைட்டுக்குள்ள ஆல்ரெடி இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு சைட்டு சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. சைட்டுக்கு பக்கத்துல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா வீடு தான். வீடுகள் இருக்க ஒரு ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரெசிடென்சியலான ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா இமீடியட்டா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நமக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போது, இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியா கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எங்க வீடியோ பண்ணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லுவோம். இந்த சைட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி தாங்க. ஆவடி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு மாநகராட்சியில கொண்டு வந்தாங்களோ அன்னில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆவடி நல்ல ஒரு growth வந்து அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு கமர்ஷியலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமராஜர் நகர் வழியா நீங்க போகும்போதே தெரியும். உங்களுக்கு கமர்ஷியலா என்னென்னலாம் விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காமராஜர் நகர் வழியாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கமர்ஷியலா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க சிட்டிக்குள்ள எங்க போகணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆவடி பஸ் ஸ்டாண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். இங்க இருந்து நமக்கு பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடுறாங்க. வெறும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க.
அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டாபிரா மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க. லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் பண்ணதுக்கு அப்ரூவலுமே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு டைடில் பார்க்கும் வருது, மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வருது, ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் நமக்கு ஆவடியிலிருந்து பூந்தமல்லி போகிற அந்த ஸ்டேட் ஹைவே மேலே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமணஞ்சாவடி வருங்க. ஆல்ரெடி அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்ம பருத்திப்பட்ட வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் டிமார்ட்மே வரது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த சைடு அவுட்டர் ரிங் ரோடுமே இருக்குங்க. ஸோ நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட ஒன்ஸ் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் நமக்கு ஸ்டேட் ஹைவே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்டேட் ஹைவே வழியாக போறீங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணுற ரோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே இருக்குது, நேஷனல் ஹைவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல இருக்கிறது ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3800 ரூபாய் 4000 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்குங்க. ஆனா இந்த ரெயின்போ கார்டன்ல உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3600 ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க. ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஏன்னா அப்கமிங்ல நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரைஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸ்லைட்லி நெகோசியபிளுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்ல இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இங்க நீங்க ஒரு பிளாட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 லட்ச ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடா வேணும் அப்படின்னா உங்களுக்கு 48 லட்ச ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் ஹவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயின்போ கார்டன்ல கட்டி கொடுக்குறாங்க. 28 லட்ச ரூபாயில பிளாட், 48 லட்ச ரூபாயில இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிரைஸ் ரேஞ்சில தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பிளாட் அண்ட் வில்லாவுமே கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. சோ உங்களுக்கு 80 ல இருந்து 90% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிளா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்க ப்ரொஃபைலுங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்க கையில முன்பணமா 5 லட்ச ரூபா இருந்தா போதும் இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்க முடியும். உங்க கையில 8 லட்ச ரூபா இருந்தா போதுங்க இங்க நீங்க சொந்தமா ஒரு வீடுமே வந்து கட்டிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஆவடி ரெயின்போ கார்டன்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆவடி அப்படின்னும் போது உங்க எல்லாருக்குமே தெரியுங்க எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்கு. ஸ்கூல் காலேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல் நோன் பிராண்டட் ஸ்கூல் காலேஜ் தாங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் சொல்றேன் பாருங்க. நமக்கு வேலம்மாள் இருக்கு, அது மட்டும் இல்லாம மகரிஷி வித்யா மந்திர் இருக்கு, விவேகானந்தா இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு ஜெயகோபால் கரோடியா ஸ்கூலுமே இருக்குங்க. காலேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கு, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பனிமலர் இருக்கு. நீங்க அப்படியே அந்த நேஷனல் ஹைவேல போறீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் தாங்க. ஏசிஎஸ் இருக்கு, எம்ஜிஆர் இருக்கு, அதுக்கப்புறம் சவிதா இருக்கு, நீங்க சாஸ்தா இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். இந்த சைடு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்டெக் இருக்கு, இந்து காலேஜ் இருக்கு, ஜெயா காலேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெயின்போ கார்டன் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க ஒரு பிளாட் பிரைஸ் என்ன, உங்களுக்கு வில்லா என்ன பிரைஸ்ல கட்டி கொடுக்குறாங்க, அண்ட் நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரத்துல இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு, அம்யூனிட்டிஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சொல்லியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து சைட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சைட் விசிட் வரணும் அப்படின்னா டிஸ்பிளேல நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணா போதும் உங்களுக்கு ஃப்ரீ கேஃபே ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றாங்க. நீங்க உங்க ஃபேமிலி கூட சைட்டை வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க புக் பண்ணி திருப்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்லயே உங்களை டிராப் பண்றாங்க. இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, உங்களுக்கு சரௌண்டிங்ல ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே இடம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல பிரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன், அப்கமிங்ல நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருதுங்க. அதனால நமக்கு பிரைஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு நெகோஷியபிள் ஆஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. 48 லட்ச ரூபாய் இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ நீங்க இந்த ஆவடி சரௌண்டிங்ல நீங்க வந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒன்ஸ் நீங்க சைட் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வந்து பிடிக்குங்க. நமக்கு சுத்தி வீடுகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு ஸ்டேட் ஹைவே, நேஷனல் ஹைவே, அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும். நீங்க ஆவடியில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் இந்த ரெயின்போ கார்டனை விசிட் பண்ணுங்க. இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.